ஹாய் காய்ஸ், இட்ஸ் ஆர்வினி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு எபிசோட் 12 டே 7, விச் மீன்ஸ் த லாஸ்ட் டே அட் சவுத் கொரியா, அதாவது பூசான்ல லாஸ்ட் டே. சோகமாக இருக்கீங்களான்னு கேட்டாக்கா கண்டிப்பாக சோகமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் அங்கேருந்து கிளம்பி வரும்போதே சோகமாக இருந்தேன்னா இன்னைக்கு வாய்ஸ் ஓவர் பேசும்போது கூட எனக்கு சோகமாக தான் இருக்குது. அது வலி வேற டிபார்ட்மெண்ட். அது வந்து சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங், அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் ஊபர் புக் பண்ணிவிட்டு தென் ஊபரில் வந்துட்டு நான் ஒரு பிளேஸ்க்கு போகிறதா இருந்தேன். ஸோ ஆக்சுவலி நம்ம அந்த பிளேஸ்க்கு தான் போயிட்டு இருக்கோம். பட் என்ன ஆயிடுச்சுன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இடத்துக்கு போக முடியல. ஸோ டைரெக்ட்லி வந்துட்டு ஏர்போர்ட்கே போயாச்சு. பட் ஆக்சுவலி லைக் ஆல்மோஸ்ட் நம்ம அந்த பிளேஸ்க்கு போயிருப்போம். பட் த கேப் டிரைவர் அவர் வந்துட்டு லைக் கரெக்டான டெஸ்டினேஷன் வந்துட்டு அவர் கூட்டிகிட்டு போகல. நம்ம சொன்ன மாதிரி அவர் வந்துட்டு லைக் ரவுண்ட் அப் பண்ணி அந்த இடத்துலையும் லைக் நிறையா போயிட்டு லைக் அதே இடத்துல நிறைய சுற்றிட்டாரு. ஸோ சுற்றி அதுலேயே பாதி நேரம் போயிடுச்சு. ஸோ என்னோடய பிளான் என்னதுன்னா, ஏர்பிஎன்பிலேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸ்க்கு போகணும். ஸோ இந்த பிளேஸ்லேருந்து நேராக வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு போகணும். ஸோ ஃப்ளைட் ஏறிட்டு சிங்கப்பூருக்கு வரணும். ஸோ அதுதான் வந்துட்டு பிளான். ஸோ இன் பிட்வீன் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்துட்டு அதே இடத்துல வந்துட்டு நிறையா வாட்டி சுற்றிட்டாரு. ஸோ அதுலேயே வந்து பாதி டைம் போயிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு இத்தனை மணிக்குள்ளால் ஏர்போர்ட்டுக்கு போனால் தான் என்னால் டேக்ஸ் ரீஃபண்ட் கிளைம் பண்ண முடியும். கிளைம் பண்ணிட்டு தான் என்னால் வந்துட்டு சாப்பிட முடியும். சாப்பிட்டா தான் நான் வந்துட்டு அடுத்து லைக் செக்இன் பண்ணிவிட்டு தென் லைக் கரெக்டாக இருக்கும் டைம். இது பிளான் பண்ணியாச்சு. பட் அன்றைக்கி அந்த பிளான் படி எதுவும் நடக்கலை. ஸோ இட்ஸ் ஓகே, கண்டிப்பாக ஒரு நாள் கொரியா வருவேன். ஸோ கொரியா வந்து அது என்ன இடம்னு நான் காட்டுறேன். நான் இப்போதைக்கு சொல்லலை. பிகாஸ் சவுத் கொரியா வந்துட்டு சோல் மட்டும் தான் சுற்றி பார்த்துட்டு போகலான்னு ஒரு பிளானில் இருந்துச்சு. பட் பூசானுக்கு போகணும். ஸோ பூசான் போயிட்டு இந்த இடத்துக்கு போகணுன்னு தான் பூசானுக்கே வந்தது. ஸோ பூசானுக்கு வந்துட்டு இந்த இடத்துக்கு போகலை. ஸோ இட்ஸ் கொஞ்சம் சோகமாக தான் இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே, கண்டிப்பாக ஒரு நாள் நான் வந்துட்டு சவுத் கொரியா போவேன். அது என்ன இடம்னு உங்களுக்கு அப்போ காட்டுறேன், இப்போ காட்டல. ஸோ ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும், இதுதான் வந்துட்டு லைக் லாஸ்ட் எபிசோட் ஆஃப் சவுத் கொரியா vlog. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த எபிசோட் நீங்கள் பாருங்கள். இதில் வந்துட்டு நான் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். பிகாஸ் நான் வந்து சவுத் கொரியா போனேன், நான் எப்படி போனேன், லைக் என்னென்ன ப்ராசஸ் நடந்துச்சு. பட் நீங்கள் வந்து என்னோடய எபிசோட் மின்னுக்குள்ள எபிசோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அதில் வந்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னு நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி சவுத் கொரியாவில் வந்துட்டு நான் திரும்பி ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு. பட் டீட்டெயில்டாக நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோ பாருங்கள். அண்ட் மற்றபடி வந்துட்டு என்னென்ன ஆப்ஸ் வேணும் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், இது எல்லாமே நான் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஹோல் ஜேர்னியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொந்தமாக தான் ட்ராவல் பண்ணேன். லைக் நோ ட்ராவல் ஏஜென்சி. நான் சொந்தமாக தான் வந்துட்டு எல்லாமே தேடினேன், சொந்தமாக தான் எல்லாமே புக் பண்ணேன், சொந்தமாக தான் பிளேசஸ்க்கு போனேன், சொந்தமாக தான் மேப் பார்த்து, சொந்தமாக தான் எல்லாமே செஞ்சேன். ஸோ இட்ஸ் லைக் ஓன் ட்ராவலிங். எல்லாமே நம்மளே தான் சொந்தமாக செய்யணும். அண்ட் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ட்ராவல் பண்ண தான் பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ நான் என்னென்ன கேதர் அப் பண்ணேன், ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லுவேன். பிகாஸ் நான் மட்டும் போனால் பார்த்தாது, நீங்கள் எல்லாருமே போகணும். ஸோ என்னோடய வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சவுத் கொரியா போனீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக தானே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு சவுத் கொரியா போக போகிறீங்க அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நீங்கள் எனக்கு கண்டிப்பாக என்கிட்ட கேட்கலான்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். பிகாஸ் ஷேரிங் இஸ் கேரிங். ஸோ கைஸ், ஏர்போர்ட்க்கு ரீச் ஆகியாச்சு, அதாவது பூசான் ஏர்போர்ட்க்கு ரீச் ஆகியாச்சு. ஸோ ரீச் ஆகிட்டோன்னே பசிச்சிச்சு. ஸோ பசிச்சனால ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வந்து சாப்பிட்டேன். உங்களுக்கு தெரியுமா, நான் வந்துட்டு கொரியாலே சாப்பிட்டதுலேயே இதுதான் த பெஸ்ட் மீல்னு நான் சொல்லுவேன். எனக்கு தெரியல, எனக்கு இப்போ வரைக்கும் அந்த சாப்பாடு சாப்பிட்ணுன்னு தோணிக்கிட்டே இருக்குது. பிகாஸ் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த சூப் சரி, அந்த ரைஸ் அண்ட் எவ்ரி திங் வாஸ் குட், லைக் டூ குட். நெக்ஸ்ட் டைம் பூசானுக்கு வந்தேன்னா நான் கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்க்கு வருவேன். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த மீல் நான் சாப்பிட்டுட்டு போவேன். ஸோ கைஸ், இதுதான் வந்துட்டு கொரியன் வான். ஸோ நான் இப்போ தான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ இதுதான் கொரியன் வான். ஸோ வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு விட்டு
செக்இன் பண்ணணும் பிகாஸ் டைம் வந்துடுச்சு செக்இன் பண்ணுறதுக்கு. ஸோ லக்கேஜ்லாம் செக்இன் பண்ணிவிட்டு தென் உள்ளுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலான்னு. பூசான் டு சிங்கப்பூர் நான் எடுத்த ஃப்ளைட் வந்துட்டு ஜேஜு ஏர். ஸோ லக்கேஜ்லாம் செக்இன் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு இமிக்ரேஷன் செக்இன் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் பனானா மில்க், அதாவது அந்த ஃபேமஸ் பனானா மில்க் இருக்கு, அதை நான் வாங்கிட்டேன். ஸோ நான் வாங்கிட்டேன் நான் அப்படியே பேக்கில் வச்சுட்டேன். நான் குடிக்கல. ஸோ குடிச்சிட்டு லைக் நோ லிக்விட் ஐட்டம்ஸ் அலவுட் டு ப்ரிங். ஸோ ஐ ஹேவ் டு ட்ரிங்க் இட். நான் ட்ரிங்க் பண்ணிட்டு தான் உள்ளுக்கே போக முடிஞ்சிச்சு. ஸோ கைஸ் நான் டேக்ஸ் ரீஃபண்ட் வந்துட்டு பண்ணிட்டேன். என்னால் வீடியோ எடுக்க முடியல பிகாஸ் கொஞ்சம் ரஷ்ஷிங்காக இருந்துச்சு. பிகாஸ் அந்த டேக்ஸ் ரீஃபண்ட் பண்ணுற இடத்துல வந்துட்டு அவ்வளோ க்யூ. ஸோ இட் வாஸ் குவைட் ஸ்ட்ரெஸ்ஃபுல்னு சொல்லலாம். பட் என்னதுன்னா 2 டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் ரீஃபண்ட் இருந்துச்சு. ஒன்று வந்துட்டு மிஷின் லைக் கியாஸ் மிஷின் இருந்துச்சு, நம்மளே சொந்தமாக செல்ஃப் டேக்ஸ் ரீஃபண்ட் என்ன பண்ணிக்கலாம், லைக் சொந்தமாக பண்ணிக்கலாம். பட் நான் அதுக்கு போகல. இன்னொன்று வந்துட்டு ஆஃபீஸர் இருந்தாங்க. ஸோ நான் வந்து அந்த ஆஃபீஸர் கிட்ட தான் போயிட்டு டேக்ஸ் ரீஃபண்ட் பண்ணேன். ஸோ அவங்கக்கிட்ட டேக்ஸ் ரீஃபண்ட் பண்ணிட்டோன்னே அவங்க ஒரு பில் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த பில் வந்துட்டு நான் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு கவுண்டர் ஸோ செக்இன் பண்ணிவிட்டு எப்படின்னா இந்த லக்கேஜ் செக்இன் அப்புறம் இமிக்ரேஷன் செக்இன்லாம் பண்ணிட்டு உள்ளுக்கு போயிட்டோன்னே ஸோ அந்த கவுண்டருக்கு போயிட்டு நம்ம ஒரு ரிசீட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த ரிசீட்டில் வந்துட்டு நம்ம ஸ்டாம்ப் பண்ணிவிட்டு தென் சம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு 1 monthல வந்துட்டு நமக்கு ரீஃபண்ட் வந்துடும். அவ்வளோயும் வரல, கொஞ்சமாக தான் வந்துச்சு ஆக்சுவலி. என்னால் அந்த ஃபுல் ப்ராசஸை வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல. பட் என்கிட்ட வந்துட்டு அந்த இமேஜ் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு இன்சர்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஃபுல் இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த ட்ரிப்போட ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேன். நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்துட்டு 7 days ட்ரிப். நான் வந்துட்டு சோலுக்கு போனேன், பூசானுக்கு போனேன். ஓகே, அண்ட் நான் எந்த மாதத்தில் போனேன்னா அக்டோபர், விச் இஸ் ஆத்தம் சீசன்னு சொல்லுவாங்க கொரியாவில். இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னதுன்னா இது ஆக்சுவலி யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். என்னதுன்னா நான் தீபாவளி டைமில் தான் போயிருந்தேன். ஸோ நான் தீபாவளி டைமில் கோரியாவில் தான் இருந்தேன். அதாவது நான் சோல்லேருந்து பூசானுக்கு ட்ரெயின் எடுத்துக்கொண்டு இருந்தேன். ஸோ அந்த அன்னைக்கு தான் வந்துட்டு தீபாவளி. இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தட் யூ ஷுட் நோ, லைக் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ வரைக்கும் நான் சொன்னது வந்துட்டு நான் ட்ராவல் பண்ணுது. இது வந்துட்டு பொதுவாக லைக் நான் ட்ராவல் பண்ணாலும் சரி, நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் சரி, யார் ட்ராவல் பண்ணாலும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு என்னோட எபிசோட் 2 பார்க்கலன்னா நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வாங்க. பிகாஸ் அதில் வந்துட்டு நான் ஃபியூ டாக்குமெண்ட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ரஃப்லியாக தான் சொல்கிறேன். நீங்கள் சவுத் கொரியா ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு 7 டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு தேவைப்படும், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர். லைக் இது எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் சவுத் கொரியா என்டர் பண்ணணும். அது என்ன டாக்குமெண்ட்ஸ்னால் ஃபர்ஸ்ட் இஸ் பாஸ்போர்ட், செகண்ட் இஸ் கொரியன் விசா, அதாவது KETA, தேர்ட் ஒன் இஸ் ஏர் டிக்கெட். பெட்டர் நீங்கள் வந்துட்டு போகிறது இங்கேருந்து லைக் ஒரு கண்ட்ரிலேருந்து அந்த சவுத் கொரியா போகிற அந்த டிக்கெட்டும் தென் சவுத் கொரியாலேருந்து டிபார்ச்சர் பண்ணுற அந்த டிக்கெட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஸோ யூ கேஸ் பெட்டர் நீட் டு print it out. 4வது வந்துட்டு ஹோட்டல் ஆர் Airbnb. ஸோ நீங்கள் இது கண்டிப்பாக புக் பண்ணியிருப்பீங்க. பெட்டர் புக் பண்ணிவிட்டு சவுத் கொரியா போங்க, பிகாஸ் இமிக்ரேஷனில் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. ஸோ இந்த ஹோட்டல் ஆர் Airbnb டாக்குமெண்ட் லைக் த ப்ரூஃப் இருக்குல்ல, கண்டிப்பாக ஏதாச்சும் ரீசீட் ஆர் எனி திங் தட் அண்டர் யோர் நேம் அது நீங்கள் வந்துட்டு பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். 5th ஒன் இஸ் கொரியன் வான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கொரியா போனீங்கன்னா கொரியன் வான் எடுத்துகிட்டு போகணும். லைக் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் சம் அமௌண்ட் ஆஃப் கொரியன் வான். 6th ஒன் இஸ் ட்ராவல் ஐட்டனரி. பெட்டர் ட்ராவல் ஐட்டனரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இமிக்ரேஷனில் கேட்பாங்க நீங்கள் எங்கெங்கெல்லாம் போக போகிறீங்க, எதுக்காக வந்தீங்க, இதெல்லாம் கேட்டாங்கன்னா நீங்கள் ட்ராவல் ஐட்டனரி வச்சுருக்கீங்க. ஸோ லைக் they cannot ask you more. ஸோ நீங்கள் வந்து ட்ராவல் ஐட்டனரி வச்சுருந்தீங்கன்னா it will be very nice. 7th one is travel insurance. It's depends on you guys, but நான் ப்ரிப்பேர் பண்ணேன் பிகாஸ் இன்கேஸ் லைக் என்னோட லக்கேஜ் உடஞ்சாலும் சரி, இன்கேஸ் என்னோட லக்கேஜ்க்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலும் சரி, ஓ ஃப்ளைட் டிலே பண்ணாலும் சரி, ட்ராவல் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா ஆக்சுவலி கேன் கவர் அப். ஸோ இட்ஸ் பெட்டர் டு கீப் தி 7 things. அதாவது இந்த 7 thing வந்துட்டு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி போய்க்கணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் கொரியா போயிட்டீங்கன்னா யூ ஆக்சுவலி கேன் டேக் கேப், லைக் டாக்ஸி நீங்கள் எடுக்கலாம். பட் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் இட். லைக் நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் டாக்ஸி எடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், காசு வேஸ்ட்டு தான். பிகாஸ் டாக்ஸி வந்துட்டு நம்ம நினைக்கிற மாதிரி கொரியாவில் வந்து சீப்பாலாம் கிடைக்காது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பிகாஸ் ஈவன் கொரியன் பீப்புள் அவங்களே வந்துட்டு தே ப்ரிஃபர் டு டேக் சப்வே இல்லைன்னா பஸ். நான் வந்துட்டு சப்வே ஓ பஸ் கேட்டிங்கன்னா நான் வந்து சப்வே
ப்ரிஃபர் பண்ணல அப்படியும் எனக்கு பஸ் பிடிச்சிருந்துச்சு. ஸோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது ஒன்றும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் நீங்கள் கவலைப்படாதீங்க, கோரியாவில் வந்துட்டு பஸ்ஸோ சரி சப்வே சரி அந்தந்த டைமுக்கு சொன்னால் அந்த டைமுக்கு தான் வரும். இப்போ யூஸ்வலாக வந்துட்டு நம்ம கூகுள் மேப் வைப்போம் அண்ட் கூகுள் யூஸ் பண்ணுவோம். பட் கோரியாவில் வந்துட்டு கூகுள் மேப் வேலை செய்யாது. நீங்கள் கூகுள் மேப் நம்பி தான் கோரியாவுக்கு போகிறீங்கன்னா தயவு செஞ்சு கூகுள் மேப் நம்பாதீங்க. பிகாஸ் கோரியாவில் வந்து கூகுள் மேப் வேலை செய்யாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா நேவர் மேப், கக்காவ் மேப், கக்காவ்டி, சப்வே கோரியா. ஸோ இந்த 4 மேப் ஆர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு மேப் எது யூஸ் பண்ணால் நேவர் மேப் யூஸ் பண்ணேன். கக்காவ் மேப்போ இருந்துச்சு, பட் நான் அது யூஸ் பண்ணல, நான் நேவர் மேப் யூஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் அந்த நேவர் மேப் ஆக்சுவலி வெரி ஈஸி. அதில் வந்துட்டு எத்தனை மணிக்கு பஸ் வரும், ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு எத்தனை பஸ் இருக்குது, ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த பஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து என்ன பஸ் எடுக்கலாம், யூ ஜஸ்ட் நீட் டு புட் யுவர் எக்ஸாக்ட் லொகேஷன் அண்ட் த டெஸ்டினேஷன் தட் யூ வாண்ட் டு கோ. ஸோ அது மட்டும் நீங்கள் டைப் பண்ணாலே போதும், எவ்ரி டீட்டெயில் லைக் வந்துடும். அதுக்கப்புறம் டாக்ஸி. ஸோ கக்காவ்டின்னு அந்த ஒரு டாக்ஸி இருந்துச்சு, பட் நான் அதை எடுக்கல. நான் ஆக்சுவலி ஊபர் தான் யூஸ் பண்ணேன். பிகாஸ் நான் லாஸ்ட் டைம் இந்தியா போனப்போ நான் ஊபர் தான் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே ஆப் இருந்துச்சு. பிகாஸ் இந்த கக்காவ்டியா நான் ட்ரை பண்ணேன், எனக்கு வந்து டாக்ஸி எதுவுமே வரல. இன்கேஸ் எனக்கு டாக்ஸி வேணுன்னா கூடயும் நான் ஊபர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பெட்டர் நீங்கள் வந்துட்டு ஊபர் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த கக்காவ்டியை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் எமர்ஜென்சி பர்பஸ். ஸோ ட்ரான்ஸ்லேஷன், கண்டிப்பாக ட்ரான்ஸ்லேஷன் அது தேவைப்படும். கூகுள் ட்ரான்ஸ்லேட் வேலை செய்யுமான்னு கேட்டாக்கா ஐ ஸ்டில் டோன்ட் ப்ரிஃபர் ஆர் என்கரேஜ் யூ கைஸ் டு யூஸ் கூகுள் ட்ரான்ஸ்லேட். பிகாஸ் கூகுள் ட்ரான்ஸ்லேட் வந்துட்டு திடீர்னு வேலை செய்யாது. அந்த மாதிரி லைக் சிக்னல் வந்துட்டு வந்து போகும். ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி வந்து போகிற ஆப் வேணாம். ஸோ பெட்டர் யூ கைஸ் டவுன்லோட் பாப்பாகோ. அண்ட் இது ஆக்சுவலி பெஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஆப் ஃபார் கொரியன் பீப்புள். பிகாஸ் நிறைய அங்கே இருக்கிற கொரியன் பீப்புளே வந்துட்டு பாப்பாகோ தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் கோரியாவில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி லைன் பாய்க்கிறாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு லைன் தெரிஞ்சிருந்தா கூட நீங்கள் லைன் யூஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி எல்லாருமே வாட்ஸ்அப் தான் பாய்ப்பாங்க. ஸோ வாட்ஸ்அப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம் அண்ட் டிக்டாக் கூடயும் அங்கே வேலை செய்யும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஃபுட் டெலிவரி லைக் ஆப் வந்துட்டு நீங்கள் ஷட்டில் டெலிவரி இல்லாட்டி கோபாங் ஈட்ஸ்னு யூஸ் பண்ணலாம். பட் நான் இது ரெண்டுமே யூஸ் பண்ணல. பிகாஸ் நான் டைரெக்ட்லி அந்த ரெஸ்டாரண்ட்க்கோ இல்லாட்டி நான் வந்துட்டு லைக் கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் தான் வந்துட்டு சாப்பாடு லைக் ஃபுட் வாங்கி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் டீ மணி கார்டு. இந்த டீ மணி கார்டு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் பஸ் எடுத்தாலும் சரி சப்வே எடுத்தாலும் சரி டீ மணி கார்டு தான் முக்கியம். பிகாஸ் அது யூஸ் பண்ணால் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும், இந்த பஸ்ஸும் சரி சப்வே சரி. டீ மணி கார்டு எங்கே வாங்கலாம்னா சியூ மார்ட், 7E இல்லாட்டி அங்கே இருக்கிற கான்வீனியன்ஸ் ஸ்டாலில் நீங்கள் வாங்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் சோல் ஏர்போர்ட், அதாவது இன்சான் ஏர்போர்ட்டில் நீங்கள் போயிட்டு இறங்கிட்டீங்கன்னா அங்கே நிறைய சியூ மார்ட் இருக்கும், கண்டிப்பாக சியூ மார்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்நெட், வைஃபை ஓ இசிம். ஸோ இந்த இசிம் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலான்னா நீங்கள் ஆக்சுவலி க்ளோக் அந்த ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா லைக் நீங்கள் இப்போ எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு யூ ஜஸ்ட் கேன் பர்ச்சேஸ் இட். தென் ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு இன்சான் ஏர்போர்ட்க்கு போயிட்டு ரீச் ஆகிட்டோன்னே அங்கே வந்துட்டு தே ஆக்சுவலி யூ கேன் கலெக்ட் டு லைக் அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்டார் சொல்லுவாங்க இல்லை ஷாப் சொல்லுவாங்க, அதுலேயே இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கோம், நீங்கள் ஜஸ்ட் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லாட்டி இன்சான் ஏர்போர்ட்லேயே வந்துட்டு இங்கே இசிம் வாங்கிக்கலாம். ஒரு விஷயம் கவனிச்சேன், தட் நிறையா பப்ளிக் பிளேஸில் வைஃபை அவைலபிள். நம்ம எல்லாத்துக்குமே வைஃபை கிடைக்கும் அண்ட் வெரி ஸ்ட்ராங்காக கிடைக்குது. ஆக்சுவலி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில டாக்குமெண்ட்ஸ், அதாவது த வெரி 7 இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொன்னல. ஸோ அதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு சில ஆப்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. பிகாஸ் அங்கே போயிட்டு நம்ம அவசரமாக எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ என்ன ஆப்ஸ்னா நேவர் மேப், பாப்பாகோ, கக்காவ்டி, க்ளூக், ஊபர். ஸோ இது எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு சில டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்க்கோ போகிறீங்கன்னா அங்கே இடத்துக்கு போனாக்கா டிக்கெட் வேணுமா, லைக் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணணுமா, ப்ரீ டிக்கெட் புக்கிங்கா, இல்லை வந்துட்டு அங்கேயே போய் டிக்கெட் வாங்கலாமா, இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு தேடி வச்சுக்கோங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் வந்துட்டு சோல் டு பூசான் போக போகிறீங்கன்னா பை ட்ரெயின் டு பூசான் அந்த மாதிரி போக போகிறீங்கன்னா டிக்கெட் பெட்டர் ஏர்லியாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல பண்ணாதீங்க. பிகாஸ் ஐ ரியலி டோன்ட் ரெக்கமெண்ட் பையிங் அட் லாஸ்ட் மினிட். ஏர்லியாக பண்ணிட்டா ஈஸி தானே, எதுக்கு லைக் கடைசி நேரத்தில் பண்ணணும், தென் இட்ஸ் வெரி ரஷ்ஷிங். தென் திடீர்னு அன்றைக்கி அந்த டிக்கெட் அவைலபிள் இல்லைன்னா நம்ம பிளானில் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிரும். அப்புறம் இன்கேஸ் டைசோக் போனீங்கன்னா மறக்காமல் டேக்ஸ் ரீஃபண்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி ஒரு சில ஷாப்ஸ்லாம் வந்துட்டு டேக்ஸ் ரீஃபண்ட் அவைலபிள் போட்டிருந்துச்சுன்னா அந்த ஷாப்ஸ்க்கெலாம் போயிட்டு நீங்கள் வாங்கலாம்.
பிகாஸ் டேக்ஸ் ரீஃபண்ட் பண்ணுவாங்க அட் தி ஏர்போர்ட். இஃப் இன்ஷான் ஏர்போர்ட்டில் நீங்கள் வந்து டிபார்ச்சர் பண்ணுறீங்கன்னா அங்கேயும் வந்துட்டு ஒரு சில பிளேஸ் இருக்கும் டு ரீஃபண்ட் த டேக்ஸ். அப்படி இல்லாட்டி பூசான் போனீங்கன்னா கூட பூசான் ஏர்போர்ட்டில் கூட இருக்குது. ஸோ கைஸ், எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு தான் நினைக்கிறேன். லைக் த பேசிக் இன்ஃபர்மேஷன். லைக் இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு தேவை. நான் போனாலும் சரி, நீங்கள் போனாலும் சரி, யார் போனாலும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் தெரியல, நான் ஏதாச்சும் கேட்கணுன்னு நீங்கள் ஆக்சுவலி என்கிட்ட கேட்கலாம். நீங்கள் ஜஸ்ட் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கலாம், எதுக்கு ஒரு வீடியோவில் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, பிகாஸ் நான் மட்டும் லைக் சவுத் கொரியா போன பார்த்தது, நீங்களும் என்னோட வீடியோ பார்த்துட்டு போகணும். ஸோ ஐ வில் பி வெரி ஹாப்பி ஆக்சுவலி. ஸோ கைஸ், ஃப்ளைட் ஏறியாச்சு. ஜெய்ஜு ஏர் 6 hours ட்ராவல் பண்ணணும். பட் இந்த 6 hours வந்துட்டு நான் தூங்கி விட்டேன். ஸோ அவ்வளோதான். ஹோப்ஃபுல்லி இந்த எபிசோட் மட்டும் இல்லை, மற்ற எபிசோட்ஸும், அதாவது இந்த ட்ராவல் ப்ளாகில், அதாவது சவுத் கொரியா ட்ராவல் ப்ளாகில் நீங்கள் பார்த்த எல்லா எபிசோட்ஸ்லேயும் நிறைய இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு ஹோப்ஃபுல்லி இது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ட்ராவல் ப்ளாக் வந்துட்டு நல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ கைஸ், அவ்வளோதான். ஸோ அடுத்த வாட்டி வேறு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணும்போது அடுத்த ட்ராவல் ப்ளாகில் சந்திக்கிறேன். பட் கண்டிப்பாக வேறு வீடியோஸ்லாம் வரும். ஓகே, ஸோ பாய். அப்புறம் காதல்ஸ் டு யூ, அப்புறம் சராங்கே, அப்புறம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு கம்சாமிடா.